அன்புள்ள சகோதரர்களே, ஒரு குடும்பத்திலே உள்ள ஒரு மூத்த சகோதரர் தந்தையுடைய அந்தஸ்திலே இருக்கிறார் என்பதற்கு பல செய்திகளை நாம் என்ன செய்யலாம், இந்த சமுதாயத்திலே பார்க்கலாம். ஒரு தந்தை மூத்த சகோதரர் மீது செலுத்தக்கூடிய கவனத்தை வேறெந்த பிள்ளை மீதும் செலுத்த முடியாது, சாத்தியமும் இல்லை. காரணம், முதலாவது கிடைக்கக்கூடிய குழந்தை தான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக என்ன செய்யும் இருக்கும். முதல் குழந்தை எதிர்பார்ப்பாக என்ன செய்யும் இருக்கும். அந்த எதிர்பார்ப்பிலே வளர்க்கப்படக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கப்படக்கூடிய கவனம், எண்ணம், வளர்ப்பு, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கும். ஒரு 2வது 3வது பிள்ளை தவறுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற கவலையை விட மூத்த பிள்ளை தவறுகிற நேரத்தில் ஏற்படுகின்ற கவலை இருக்கிறதே, மிக பிரதானமான கவலையாக அந்த பெற்றோர்களுக்கு என்ன செய்யும் இருக்கும். ஒரு மூத்த பிள்ளை சரியான வழியில் வருகிற நேரத்தில் அதுக்கு பின்னால் எல்லாமே சரிசமமாக ஒரு ட்ரெயின் போல சரியாவதை நாம் இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். தவறுகள் நடக்காமல் இல்லை, ஆனால் மூத்த பிள்ளையுடைய வளர்ப்பும் அந்த வளர்ச்சியும் அந்த கவனம் ஒரு குடும்பத்தில் மிக முக்கியம். எத்தனையோ குடும்பத்திலே ஒரு மூத்த பிள்ளைக்கு தந்தை அந்தஸ்து வழங்கி கவனிப்பதை பார்க்கிறோம். காரணம், அவர் தந்தை போல் அந்த சமுதாயத்திலே நடந்து கொண்டது, அந்த குடும்பத்திலே நடந்து கொண்டது நாம் பார்க்கிறோம். சில சகோதரர்கள் 14, 13 வயசு தான் இருக்கும், குடும்பம் கஷ்டத்தில் இருக்கும், படிப்பெல்லாம் விட்டுட்டு உழைக்க போவான். எதுக்காக வேண்டி? தந்தை கஷ்டப்படுறாரு, அதனால் எனக்கு பார்க்க முடியாது என்று சொல்லி 13, 14 வயசில் உழைக்க போன எத்தனையோ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். உழைச்சி 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 குடும்பத்தை எல்லாம் வளர்த்து 24, 25 வயசாகிற நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் தந்தைக்கு. இந்த தம்பிக்கு இந்த அண்ணனை பற்றி எந்த செய்தியும் தெரியாது. இந்த அண்ணன் குடும்பத்துக்கு பட்ட கஷ்டமெல்லாம் என்ன எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதுக்கு பின்னால் அண்ணன் வெளியே போய் வேறு தனி குடும்பமாக இருந்து வாழ ஆரம்பிச்சிருவான். இந்த வளர்ந்த தம்பிக்கு கடைசி, அதாவது 25 இவனுக்கு 25 வயசாக்குள்ள ஒரு தம்பி பிறக்கிறானே, அவனுக்கு எந்த விதமான விளக்கம் என்ன செய்யாது, இருக்காது. இவனுக்கு இந்த அண்ணனை பற்றிய தெளிவும் அவனை பற்றிய கஷ்டங்களும் ஊட்டப்படவில்லை என்றால் அண்ணனுக்கு எந்த ஒரு மரியாதையும் செய்யாத பிள்ளைகளாக எத்தனையோ பேர் அப்படி குடும்பத்திலே உருவாகி இருப்பதை பார்க்கிறோம். காரணம், அவன் அந்த குடும்பத்திலே பட்ட கஷ்டம் தெரியாது. இவன் வளர்ந்து போய் இவன் நல்லா சம்பாதிக்க ஆரம்பித்து அண்ணன் கவனித்ததை விட குடும்பத்தை நல்லா கவனிப்பான். ஆனாலும் அண்ணன் கவனித்த நேரமும் இவன் கவனித்த நேரமும் ஒன்றல்ல என்பதை என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் போட்ட விதை இவனை உருவாக்கி இருக்கும், அண்ணன் போட்ட விதை இவனை உருவாக்கி இருக்கும். உருவாக்கிய பின்னால் அத்திவாரத்திற்கு மேலே உருவாகின்றவர்கள் இருக்கிறார்களே, எப்படியும் என்ன செய்யலாம், உருவாகி விட்டு போகலாம். எனவே அவர்களுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுக்கிர் கபீரனா ஃபலைஸ மின்னா. யார் எங்கள் சிறியவருக்கு இரக்கம் காட்டவில்லையோ, பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ, அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்களிடத்திலே ஒரு குற்றம் வழக்கு வருகிறது. ஒருவர் மீது கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டவர் பேச ஆரம்பிக்கிறார், குற்றஞ்சாட்டியவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சிறியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கப்பீர் என்னாங்க. யார் மீது குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறதோ அவர் பெரியவராக இருந்ததனால பெரியவர் பேசட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே முற்படுத்தி பேசுவது எதை குறிக்கிறது? பெரியவருக்கென ஒரு மரியாதை இந்த இஸ்லாம் கொடுக்கிறது, அவர்களுக்கென ஒரு பொறுப்புணர்ச்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த மாதிரியான பொறுப்புள்ள குடும்பத்திலே திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு கவனமாக இருக்க வேண்டும். சிலர் என்ன செய்யறேன்னா, வசதியானவங்க நல்லா வாழ்கிறாங்க, பொருளாதாரம் இருக்குது அப்படின்னு திருமணம் முடிச்சிடுறது. திருமணம் முடிச்சுட்டு என்ன செஞ்சிடுறேன்னு சொன்னால், அந்த கேபிளை கலட்டிட்டு போக பார்க்குறது. விளங்கிட்டா? அவனுக்குரிய ஒரு தொடர்பு எதில் இருக்கும், அந்த குடும்பத்தோடு இருக்கும். அந்த அதாவது ஒரு ஃபோனை வாங்கினா அதுக்குரிய செட் இருக்கிற மாதிரி தான் அந்த குடும்பமே. அதை அரவாசை கலட்டிட்டு போக நினச்சா எப்படி இருக்கும்? அப்படி எத்தனையோ பேர் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தில் தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த அண்ணனை திருமணத்தின் காரணமாக அந்த குடும்பத்தை விட்டு என்ன செய்வாங்க, பிரிக்க நினைப்பாங்க. இது அண்ணனுக்கு மட்டுமல்ல, 2வது நிலையில் இருக்கிறவருக்கு ஏற்படலாம், ஒரு தம்பிக்கு ஏற்படலாம், பிரிச்சுட்டு போக நினைப்பாங்க. இந்த குடும்பத்தில் இருந்த செலவு என்ன அதிகம், பொறுப்பு அதிகம் என்று நினைப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர்கள் திருமணம் முடிக்க முந்தையே நாம் எப்படியான குடும்பத்தில் திருமணம் முடிக்கிறோம் என்ற ஒரு பார்வை அவர்கள் செலுத்த வேண்டும். நாங்கள் இந்த குடும்பம் நமக்கு சரி வருமா? ஏன்னா குஃபு இஸ்லாத்தில் பார்க்கலாம். குஃபுவை பார்க்கலாம்னா என்ன, எனக்கு இது ஈக்குவல் ஆகுமா, சரியாக வருமா இந்த லைஃப் என்று பார்க்கலாம். இந்த குடும்பத்தில் நம்ம திருமணம் முடித்தோம்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு 5 சகோதரிகள் இருக்கிறாங்க, இந்தவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னா இந்த 5 சகோதரியை கவனிப்பதோடு சேர்த்து தான் என்ன செய்வார், கவனிப்பார். நானும் தொங்கு நீனும் தொங்குன்ற நிலை ஏற்படலாம் என்று இவர்கள் முடிக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் பேசாமல் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன மைனியை தாய் மாதிரி பார்ப்பேன்னு சொல்லி கல்யாணம் முடிச்சுக்கிறது. முடித்த பின்னால் வயரை கட் பண்ணுறது நடக்குதா இல்லையா சமுதாயங்களில்? அப்படிப்பட்ட பெண்கள் அல்லது அப்படிப்பட்ட குடும்பத்திலே உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்னா, திருமணம் முடிக்கிற நேரத்தில் இதை என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். ஏன்னா மார்க்கத்தில் உங்களுக்கு தடை இல்லை, யாரையும் நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல முடிக்கலாம் என்று தீர்மானிப்பதற்கு தடை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால், இப்போ உதாரணமாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு முடித்த திருமணம்,
அவர் சொல்றாரு இன்னலி திஸ் அகவாத், எனக்கு 9 சகோதரிகள் என்று. முடிக்கிற நேரத்தில் ஓகே சகோதரியை தாய் மாதிரி பார்க்குறேன்னு முடிச்சுட்டு 9 சகோதரிகளை பிரிச்சு விட்டா எப்படி இருக்கும்? அது மார்க்க ரீதியாக என்ன சரியான இடம் அல்ல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரக்கல்லாஹு லக்க என்ற ஒரு சகோதரத்துவத்தில் சொல்கிறத நம்ம பார்க்குற நேரத்தில் முடிக்கிற நேரத்துக்கு பின்னால் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைந்து முடித்த பின்னால் இப்படி ஒரு வாழ்க்கையை அமைந்தால் அந்த பெண்கள் பொறுமை காக்க வேண்டும். தனது உரிமை பறிக்கப்படாத வரைக்கும் தனக்குரிய கடமைகள் நடக்கிறது, தனக்குரிய உரிமைகள் தரப்படுகின்றன, இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு சொன்னால் அவங்க பொறுமை காக்கணும். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆர்வம் ஊட்ட வேண்டும். நிச்சயமாக குடும்பங்களை சேர்ந்து நடப்பதற்கு யார் ஆர்வம் ஊட்டினாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை போன்ற ஒரு நன்மை வேறு யாருக்கும் ஏகத்துவத்துக்கு பின்னால் கிடைக்க வாய்ப்பில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அல்லாஹு தஆலா சிலத்துர் ரஹீம், இரத்த உறவுகளை சேர்ந்து நடக்கின்ற அந்த உணர்வை அல்லாஹ் படைத்த பின்னால் அதுக்கு ஒரு வடிவம் அல்லாஹ் வச்சிருப்பானே, அந்த இரத்த பந்தங்களை சேர்ந்து நடக்கின்ற அந்த உணர்வு எழும்பி நின்றது இறைவனுக்கு முன்னால். எனக்கு என்ன உரிமை என்று இறைவனிடத்தில் கேட்டது. அதுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், உனக்கு போதாதா? உன்னை யாரெல்லாம் சேர்ந்து நடக்கிறார்களோ அவர்களை நான் சேர்ந்து நடப்பேன், உன்னை யாரெல்லாம் துண்டித்து நடக்கிறார்களோ அவர்களை நான் துண்டித்து நடப்பேன், இது உனக்கு போதாதா என்று அல்லாஹு தஆலா கேட்டான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி இடங்களில் திருமண பந்தங்கள் நடந்துவிட்டால் அவர்கள் பொறுமை காப்பதோடு அந்த இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கான ஆர்வம் ஊட்டுவது அவர்களது வாழ்க்கை இன்னும் ஒளியாக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தங்களது உரிமை பறிக்கப்படாத வரையில், அப்படி உரிமை பறிக்கப்படுகிறது என்றால் அதை என்ன செய்யலாம், கேட்கலாம். மற்றபடி பொருளாதாரம் அதிகமாக பகிரப்படுகிறது என்கின்ற தவறான உணர்வு என்ன செய்யக்கூடாது, ஏற்படக்கூடாது.